நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். உங்க கையில தொழில் இருந்தா போதும், உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு நாங்களும் வந்து ஒரு பங்காற்றுறோம். வண்டி எடுத்து 3 மாசத்துக்கு உங்களுக்கு இன்ஜின்ல பிரச்சனைனா நான் உங்களுக்கு என்ன செலவுனாலும் நான் பண்ணி கொடுக்குறேன். பெஸ்ட் ஆஃபர் என்னன்னா இவ்வளவு பெரிய வண்டியை நீங்க 0 டவுன் பேமெண்ட்ல எடுத்துட்டு போகலாம். மைலேஜ் கிங்குனே சொல்லலாம். இது மாதிரி சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு சின்ன சின்ன தெருக்கல்ல போறதுக்கு ஒரு சூப்பரான வண்டி இந்த வண்டி. சின்ன அமௌண்ட்டை கையில வச்சுட்டு வந்தா நம்பி வண்டி எடுத்துட்டு போயிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் மாறன் அண்ணாவை பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கோம். நம்ம இன்னைக்கு மாறன் காசு தான் வந்து வந்திருக்கோம். எப்படியுமே நமக்கு மந்த்லி ஒரு அப்டேட் கட்டாயம் கொடுக்கணுங்கிறதுக்காக கூட்டுருவாப்ல. இன்னைக்கும் அப்படி, அதுவும் 2 பெரிய வண்டி இன்னைக்கு எடுத்திருக்காங்க. அதுவும் லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ல. அது மட்டும் இல்லாமல் பொலேரோ பிக்கப் நிறையா இருக்கு, இன்ட்ரா V50 இருக்கு, டாடா ஏஸ்லேயே 2-3 வண்டி இருக்கு, அப்புறம் தோஸ்து நிக்கி. இது எல்லாமே டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 0 டவுன் பேமெண்ட்ல கூட வண்டி இருக்கு. மாறண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா? வணக்கண்ணா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? வரா இருக்கண்ணா. ஆனா இந்த டைம் தான் என்னன்னா கொஞ்சம் வீடியோ எடுக்க கொஞ்சம் வந்து வெயில் ஏறிடுச்சுன்னு சொல்லலாம். ஆமாண்ணா. ஆமா, ஆனாலும் அது எப்படி சுட சுட இருக்கோ அதே மாதிரி இன்னைக்கு சுட சுட தான் வண்டியை வந்து சுட சுட எல்லா வண்டியும் வந்து தெளிவா இருக்கு, பிரைஸ் பெஸ்டா இருக்கு, அதுவும் ஃபுல் ஃபைனான்ஸ்ல வண்டி நிறைய இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அப்போ டிரைவரா ஓடிக்கிட்டு இருக்கவங்க அடுத்தால ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும், நம்மளும் வந்து ஓனரா மாறணும்னு நினைச்சா இன்னைக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பா உங்க கையில திறமை இருந்தா போதும், பணம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. என்னைக்குமே ஒரு நல்ல சிறந்த டேலண்ட் பர்சனுக்கு தொழில் பண்றதுக்கு பணம் ஒரு தடையே கிடையாது. ஏன்னா தொழில் இருக்கவனுக்கு பணம் தேடி வரும், தொழில் தேடி வரும். அதனால உங்க கையில தொழில் இருந்தா போதும், நீங்க பணம் இல்லையே தொழில் தொடங்குறதுக்கு அப்படின்ற கவலையே பட தேவையில்ல. 0 டவுன் பேமெண்ட்ல உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு தேவை எல்லாமே சிபில் கரெக்டா இருக்கணும். ரெண்ட் ஹவுஸ் இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம சின்ன வண்டி பொறுத்த வரைக்கும் பெரிய எல்சிவி செக்மெண்ட்லாம் போனீங்கன்னா ஓன் ஹவுஸ் இருந்தா உங்களுக்கு ஃபுல் டவுன் பேமெண்ட்ல பண்ணி கொடுக்குறோம். இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, கரெக்டா 3 மாசம் இன்ஜின் வாரண்டி அப்படின்னு சொல்லி கொடுக்கறதா நம்ம சென்னையில யாராலையும் பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். ஒரு 3 மாசம் இன்ஜின் வாரண்டி. ஏன்னா எதனால இந்த இன்ஜின் வாரண்டி ஒரு 3 மாசம் வந்து நம்ம 3 மாசம் வாரண்டின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆபீஸ்ல எதுக்காக கொடுக்குறோம்னா எல்லா வண்டிக்கும் கொடுக்க மாட்டோம், ஒரு சில செலக்டடான வேரியண்ட்டுக்கு மட்டும் கொடுப்போம். எதனாலனா வண்டியை எடுத்துட்டு போயிட்டு கஸ்டமருக்கு வந்து எடுத்த உடனே மேக்சிமம் செலவு வைக்கவே கூடாது. ப்ளஸ் வண்டி எடுத்தா அப்படியே ஓட்டணும், லோடு ஓட்டணும், சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வண்டி எடுத்த உடனே எடுத்துட்டு போயிட்டு 10,000 15,000 செலவு வச்சதுன்னா கண்டிப்பா அடுத்த மாசத்துக்கு டியூவா அவங்களால கட்ட முடியாது, வண்டியும் கரெக்டா ரெடி பண்ணி ஓட்ட முடியாது, அப்படியே அவங்களுக்கு வந்து டிராப் ஆயிடும். அப்படின்றதுக்காக மாறன் கார்ஸ்ல இருந்து வண்டி எடுத்துட்டு போனா அது மாதிரி ப்ராப்ளம் கஸ்டமருக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம வந்து குறிப்பிட்ட வேரியண்ட்ல வந்து 3 மாசம் இன்ஜின் வாரண்டி கொடுக்குறோம். அது போக டயர் பாயிண்ட் எல்லாமே மேக்ஸிமம் டயர் பாயிண்ட் எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து டயர் கம்மியா இருந்ததுன்னா புது டயர் போட்டு கொடுத்துருவோம். ஓகேண்ணா, இப்போ என்னென்ன வண்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துலாமா? கண்டிப்பா பார்த்துலாம். லொகேஷன் சொல்லிருங்க. நம்மளோட ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் ஐயப்பன் கோயிலுக்கு அப்படியே பக்கத்துல இருக்கு. லொகேஷன் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருங்க, கஸ்டமர் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீன்லயே இருக்கும். கால் பண்ணி நேரில் விசிட் பண்ணி தாராளமாக எடுத்துக்கோங்க. இப்போ என்னென்ன வண்டி இருக்குன்னு ஒன் பை ஒன்னா பார்த்துலாம் வாங்க, வீடியோ பார்க்கலாம். மாறனா லோடு வண்டியில இருந்து திடீர்னு ஒரு காரு. கஸ்டமர் நிறைய பேர் வந்து மாறன் கார்ஸ்னு பேர் வச்சுட்டு கார் பண்ண மாட்டேங்கிறீங்க, கமர்ஷியல் வெஹிக்கிள் பண்றீங்க. கரெக்ட் தான் அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க. சரி, லேட்டஸ்டா இறக்கியாச்சு. கார்லயும் இதுக்கப்புறம் வந்து ரெகுலரா அப்டேட் கொடுத்துடலாம். ஓகே, இந்த வண்டியோட மாடல் ஆனா இது வந்து டாடா ஆல்ட்ராஸ். ஓகே, XMS வேரியன்ட். இது XMS வேரியன்ட். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிட் வேரியன்ட். அலைவீல் வராது, மத்தபடி சன்ரூஃப் வரும். இல்ல சன்ரூஃப் வருது. ஆமா, சன்ரூஃப் வந்துரும். ஓகே, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவல் ஏர் பேக் வந்துரும். ஓகே, இன்டீரியர் எல்லாமே நீட்டா இருக்கு. 2024 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 24 ஒரே ஓனர். இன்சூரன்ஸ் 1 வருஷம் ஃப்ரெஷ்ஷா பண்ணி கொடுத்துடலாம். இன்சூரன்ஸ் நம்ம பண்ணியே கொடுத்துடலாம். ஆமா, இன்சூரன்ஸ் ஆல்ரெடி கிலோமீட்டர் என்னன்னா போயிருக்கும். கிலோமீட்டர் ஒரு 50 கிட்ட ஓடி இருக்குண்ணா. ஓகேண்ணா. ஆக்சுவலா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் 1 இயர் கரண்ட்ல இருக்கு. இருந்தாலும் நம்ம கஸ்டமருக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டி பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துடலாம். ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துடலாம். வண்டி நல்லா தெளிவா இருக்கும். இன்டீரியர், எக்ஸ்டீரியர், இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே தெளிவா இருக்கும். டாப்புக்கு இதுக்கு ஒரு 3 வித்தியாசம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மிரர்ல லைட்டு, பட்டன் ஸ்டார்ட், அப்புறம் சன்ரூஃப் வந்துட்டு அலாய் வீல், அவ்வளவுதான். சோ மத்தபடி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. டாடானாலே ஒரு நம்பிக்கைன்னு சொல்லலாம். சேஃப்டிக்கு பெஸ்டான, அதாவது சேஃப்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா டாடா அல்ட்ராஸ்க்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. மாறன் கார்ஸோட ரேட்னா
நம்ம கொடுக்குற ரேட் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு 670 நம்ம கோட் பண்றோம். ஓகே, நெகோஷியபிள் தான், ஒரு நல்ல டீசென்டான நெகோசியேஷனோட பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுக்கும். நான் வெளி மார்க்கெட்ல மேக்ஸிமம் ஒரு 7 lakhs ஒட்டி தான் போட்டிருப்பாங்க. ஆனா அவங்க கேட்குற விலையே இன்னைக்கு கம்மி தான். நீங்க புது வண்டியோட ரேட்டை விசாரிச்சு பாருங்க, 12 lakhsக்கு மேல தான் வரும். ஸோ நேரில் விசிட் பண்ணா இந்த ரேட்டையும் கம்மி பண்ணி கொடுக்க நம்ம மாறன் காசுல ரெடியா இருக்காங்க. ஆனா கம்மி பண்ணி கொடுக்கலாம்ல? கண்டிப்பா கம்மி பண்ணி கொடுக்கும் மாறனா. அடுத்து பிக்கப்ல, அதுவும் சிட்டி பிக்கப்ல கூண்டு வண்டி. ஆமாண்ணே. வண்டியோட டீடைல். ஆனா வண்டி வந்து மாடல் 2022 மாடல், 22 மாடல் கண்டிஷன்ல இருக்கு. ஒரே ஓனர். டயர்லாம் டயர் எல்லாமே இன்னும் ஷோரூம் கண்டிஷன் டயர் தான், ஷோரூம்லயே வந்த டயர்ல தான் இருக்கு. இன்சூரன்ஸ்னா ஆனா எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 2028 வரைக்கும் இருக்கு. இன்சூரன்ஸ் மார்ச் 2027 வரைக்கும் இருக்குண்ணா. கூண்டு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கம்பெனி தொட்டி மேலே கூண்டு கட்டியிருக்காங்க. கட்டுக்கிட்டு எல்லாமே நல்லா கட்டியிருக்காங்க. லோடு அடிக்கிறதுக்கு நல்லா வசதியா இருக்கும். எத்தனை அடி கண்டெய்னர்? ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா பாடி லென்த் வந்து ஒரு 7.75 அந்த ரேஞ்ச் வரும். 7.75 அடி நீட் வரும். ஓகே. ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 அடி இருக்கும். ஓகேண்ணா. வண்டி தெளிவா இருக்கும். இந்த வண்டிக்கும் நம்ம வாரண்டி, இன்ஜின் வாரண்டிங்கிறது கொடுக்குறோம். கண்டிப்பா இன்ஜின் வாரண்டியோட கொடுத்துடலாம். 2022 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 3 மாசம் இன்ஜின் வாரண்டியோட நம்ம கொடுத்துடலாம். இந்த வண்டி பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 650 கேக்குறோம். லோன் எவ்வளவு ஆகும்? ஆனா லோன் வந்து ஃபுல் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். ஜீரோ டவுன் பேமெண்ட்ல வண்டி எடுத்துடலாம். ஜீரோ டவுன் பேமெண்ட்ல இந்த வண்டி எடுத்துட்டு போயிடலாம். அடுத்து பாக்குற வண்டி டாடா ஏஸ். டாடா ஏஸ்ல இது வந்து எக்ஸல். ஆமாண்ணா. எக்ஸலுக்கும் டாடா ஏஸ்க்கும் என்ன டிஃபரெண்ட்? ஆனா டாடா ஏஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டின்னு ஒரு மாடல் இருக்குல்ல, அதுவும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சேம் தான். ஓகே. பட் என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா சைஸ் எக்ஸல். நம்ம எப்படி Dressல வந்து எக்ஸல் சைஸ் சொல்றோம், அதே மாதிரி இது வண்டி வண்டியில தொட்டி எக்ஸல். இது எக்ஸல் சைஸ். இது அவ்வளவுதானே தவிர மத்தபடி எல்லாம் ஹெச்டியோட இன்ஜின் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே சேம் தான் வரும். மாடல்னா ஆனா 2018 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன். ஒரே ஓனர் தான். எஃப்சி இன்சூரன்ஸ் 2 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் வந்துரும். எஃப்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கு. சீட்டு எல்லாமே புதுசா தச்சிருக்கு. ஓகேண்ணே. வண்டிக்கு விலை? ஆனா வண்டி விலை வந்து பாத்தீங்கன்னா 395 கேக்குறோம்னா நெகோஷியபிள் தான். லோன் எவ்வளவு ஆகும்னா? ஆனா ஒரு 350 வரையும் லோன் கிடைக்கும். அப்போ ஒரு 45,000 ரூபாய் அதுலயே குறைச்சி பேசினா அதுக்கும் கம்மியா கூட பண்ணிக்கலாம். பாருங்க, அதான் மாறன் காசுல இருக்க ஒரு பெரிய பிளஸ். சின்ன அமௌண்ட் கையில வச்சுட்டு வந்தா நம்பி வண்டி எடுத்துட்டு போயிடலாம். அதுவும் BS4 வண்டி கிடைக்காது. சீக்கிரம் வந்து பாருங்க. லோடு வண்டி தான் மேக்ஸிமம் யாரும் வந்து டயர்லாம் எடுத்து போட்டு சேல் பண்றதா பெரும்பாலும் வரலாறு இல்லை. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா எல்லாமே புது டயர். ஏன்னா இந்த டயர்ல கான்சென்ட்ரேஷன் பண்ண காரணம் என்ன? ஆனா நம்ம மாறன் கார்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே டயர் இல்லாத வண்டிங்களுக்கு, டயர் ஆஃப் கண்டிஷனுக்கு கீழே இருந்ததுன்னா டெஃபினட்டா 4 டயருமே புதுசு போட்டுருவோம். ஏன்னா வண்டி எடுத்த உடனே பெரிய செலவா வச்சிடக்கூடாது கஸ்டமர். அவங்களுக்கு வந்து 4 டயர்னா என்ன பிரைஸ் வந்துடும்? ஆனா இந்த மெகா பொறுத்த வரைக்கும் 4 டயர் வந்து ஒரு 16,000 ரூபாய் வரும். அதுவே ஒரு பிரைஸ் வந்துடும். அப்ப வண்டி எடுத்த உடனே ஒரு 16,000 ரூபாய் செலவு பண்ணி தான் லோட் அடிக்கணும்ன்ற கண்டிஷன் கஸ்டமருக்கு வரக்கூடாது. இந்த வண்டியோட மாடல்லாம் ஆனா 2017 மாடல் 3rd ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. எஃப்சி 1 வருஷம், இன்சூரன்ஸ் 1 வருஷம் பண்ணி கொடுத்துடலாம். பாடி வேணும்னாலும் பாடி கட்டி கொடுத்துடலாம். இல்ல ஆக்சிஸ் கண்டிஷன் இப்படியே வேணும்னாலும் எடுத்துக்கலாம். டயரை பாருங்க ஃபுல்லா இருக்கு. டயர் வந்து பாத்தீங்கன்னா 4மே MRF தான் போட்டிருக்கு. இது பெரும்பாலும் யாருக்கு ரொம்ப செட் ஆகும்னா, இப்போ சம்மர் சீசன்றதுனால காய்கறி வியாபாரம், பழ வியாபாரம் பண்றவங்களுக்கு இந்த வண்டி சூப்பரா இருக்கும். ஏன்னா ஹை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகாம எடுத்த உடனே பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்க ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணா அவங்களுக்கும் போட்ட முதல் சீக்கிரமா எடுத்துடலாம். மெகானா இப்போ வாரண்டி கொடுக்க மாட்டீங்க. ஆனா மெகாக்கு யாருமே வாரண்டி கொடுக்க மாட்டாங்க. ஆனா நம்ம மாறன் கார்ஸ்ல 3 மாசம் இன்ஜின் வாரண்டி கொடுத்துலாம். ஏன்னா வண்டி எடுத்து 3 மாசத்துக்கு உங்களுக்கு இன்ஜின்ல பிரச்சனைனா நான் உங்களுக்கு என்ன செலவுனாலும் நான் பண்ணி கொடுக்குறேன். இது வந்து யாருமே பண்ண மாட்டாங்க. வண்டி எடுத்துட்டு இங்க இருந்து ஆபீஸ்ல இருந்து டெலிவரி நோட் போட்டு கையெழுத்து போட்டு வெளியில போயிருச்சுனாலே, வெளியில போயிட்டு ஒரு 10,000 இன்ஜின் செலவு வச்சா கூட நமக்கும் அது சம்மந்தம் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நம்ம மாறன் கார்ஸ்ல அது மாதிரி கிடையாது. ஏன்னா கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் தான் நம்மளோட டார்கெட். ஒரு 3 மாசம் இன்ஜின் வாரண்டி கொடுத்துடலாம். வண்டி எடுத்துட்டு போங்க, ஓட்டுங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா பண்ணி கொடுத்துடலாம். விலை வந்து 250 நான் கேட்கறேன். நெகோஷியபிள் தான், குறைச்சு கொடுத்துடலாம். லோன் ஆகுமா? ஆனா இந்த வண்டிக்கு லோன் பண்ணி கொடுக்கலாம். ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்ல ஒரு 1.25 லட்சம் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம். அடுத்து நீங்க பாக்குறது டாடா இன்ட்ரால V50. நிறைய பேரோட ஃபேவரட் கார். இந்த வண்டியோட பவர் ஸ்டீரிங்க அப்படி ஒரு விரல்ட்ட சுத்தலாம். இந்த வண்டியில நான் நிறைய வண்டியில ரிவ்யூ பண்ணிருக்கேன். இந்த வண்டியில ஏறி உட்காந்து வேணா காமிச்சிருவோம். அதுவும் இந்த வண்டியில இன்னொரு விஷயம் என்னன்னா 4 டயரும் எப்படின்னா போடுறீங்க? 4 டயருமே புதுசு MRF போட்டிருக்கு. MRF புது டயரு. வண்டி வந்து மாடல் பாத்தீங்கன்னா 2024 மாடல். எனக்கு தெரிஞ்சு ஷோரூம்ல எடுக்கலாம், உங்க கம்பெனில எடுக்கலாம். ஏன்னா எக்ஸ்ட்ரா பாடி கட்டணும், அந்த வேலை இருக்கு. நீங்களே சொல்லிட்டீங்க. அதாவது பாத்தீங்கன்னா வண்டி வந்து ஷோரூம் கண்டிஷன்ல தான் இருந்தது. நாங்க எடுக்கும்போது 4 டயருமே கம்பெனி டயர்ல இருந்தது. கம்பெனி தொட்டில இருந்தது. பழைய டயர் கூட தொட்டி உள்ள பாத்தீங்கன்னா தெரியும். பழைய டயர் அதுல போட்டு வச்சிருக்கோம். பாடி புதுசா கட்டி இருக்கோம். 4 டயருமே புதுசு மாத்திருக்கோம். வண்டி நீங்க புது வண்டி எடுத்து என்ன பண்ணணுமோ அதை நாங்க பண்ணி வச்சிருக்கோம் வண்டி நீங்க ஓட்டுறதுக்காக. இந்த வண்டிக்கான விலைனா
ஆனா இந்த வண்டி நம்ம கேட்கற விலை வந்து 760 கேட்கறோம், நெகோஷியபிள் தான். அதுவும் வந்து ஒரு பெஸ்டான பிரைஸ்ல பண்ணிக்கலாம். லோன் வந்து ஒரு 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் கிடைக்கும். லோனே வாங்கி கொடுத்துடலாம். லோனே 7 லட்சம் மாரன் காசுல ரெடி பண்ணி கொடுத்துறீங்க. கண்டிப்பா. அவங்களுக்கு சிவில் ஸ்கோர் கரெக்டா இருக்கணும். சிவில் நல்லா இருந்தா போதும், லைசென்ஸ் கண்டிப்பா இருக்கணும். கார் லைசென்ஸ்னாச்சும் அட்லீஸ்ட் இருக்கணும் இந்த வண்டிக்கு. வண்டி குயிக்கா கிளம்பிருங்க, வண்டி கண்டாயம் குயிக்கா முடிஞ்சிரும். ஆனா அடுத்து பாக்குற வண்டி ஆனா தோஸ்துல ஒரு 4 போல்ட் வண்டி, 4 போல்ட் வண்டி BS4. ஆமா 2018 மாடலு, சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 2 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி விட்டுலாம். டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம மாத்தல, ஆனா டயர் வந்து அபோவ் 80% மேல நல்லதா இருக்கு, தாராளமா இருக்கும். ஆமா. தொட்டி பொறுத்த வரைக்கும் எல்லாமே 3mm ஷீட் போட்டு கட்டியிருக்காங்க. பிளாட்ஃபார்ம், சைடு தகடு எல்லாமே நல்லா ஹெவியா இருக்கும். லோடு ஓட்டுறவங்களுக்கு பெஸ்டா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஆமா, யோசிக்காம லோடு ஓட்டலாம். எங்க லோடு ஹெவியா ஏத்துனா பிளாட்ஃபார்ம் பெண்ட் ஆயிடுமோன்ற பயமே தேவையில்ல. ஆமா, தெளிவா இருக்கும். ரேட் வந்து பாத்தீங்கன்னா இதோட ரேட் வந்து 5,60,000 ரூபாய் நம்ம 5,000 ரூபாய் கேட்கறோம். லோன் எவ்வளவு ஆகும்? லோனு ஒரு 550 லோன் பண்ணிக்கலாம். 550 லோன் வாங்கிக்கலாம். 550 லோன் 10,000 ரூபாய். 10,000 கூட வேண்டாம், ஏன்னா அதையும் குறைச்சி பேச போறீங்க. கையில பணமே இல்லாம தோஸ்து எடுத்துட்டு போயிடலாம். அதுவும் 2018 மாடல், நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர். ஆனா அடுத்து பாக்குற ட்ரக் மஹிந்திரா பொலேரோ பிக்கப், பொலேரோ மேக்ஸி ட்ரக் பிளஸ். இது 2019 மாடல், 2019. ஆமா, BS4ல வண்டி கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு. நம்ம மாரன் கார்ஸ்ல இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2-3 வண்டி எடுத்துட்டு வந்துருக்கோம். BS4 மட்டுமே. அதுல ஒண்ணு DA, அடுத்து கூட பாக்கலாம். அது அடுத்து DI வரும். இது வந்து பாத்தீங்கன்னா DI கிடையாது, ஆனா BS4 வண்டி. BS4 எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 2027 வரைக்கும் கரண்ட்ல இருக்கு. மாடல்னே 2019 மாடல். ஆமா, மார்ச் 2027 வரைக்கும் எஃப்சி கரண்ட்ல இருக்கு. இன்சூரன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 2027 வரைக்கும் கரண்ட்ல இருக்கு. விலை என்ன விலை சொல்றோம்? ஆனா இது விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 580 சொல்றோம், நெகோஷியபிள் தான். எவ்வளவு கையில அமௌண்ட் இருந்தா வாங்கி எடுத்துக்கலாம்? கையில வந்து ஒரு 20,000 ரூபாய் பணம் இருந்தா போதும். வெறும் 20,000 ரூபாய் கையில இருந்தா இந்த பிக்கப்புக்கு நீங்க சொந்தக்காரங்க. அதுவும் சைடுல எல்லாம் நல்ல ஹைட் ஏத்தி அந்த சேனல்ல ஹெவியாவே வந்து போட்டுருக்காங்க. இருக்கும். டயர் வந்து ஃப்ரண்ட்ல மட்டும் 2 டயர் புதுசு போட்டுருக்கு. ஃப்ரண்ட் 2 புதுசு, ஆமா. பேக் 2 வளக்கப்பட்டன, அதுமே நல்ல கண்டிஷன்ல இருக்கிறதுனால அப்படியே விட்டோம். வண்டி தெளிவா இருக்கும். நான் ரைடு ஓட்டுறது எல்லாமே எனக்கு சிட்டிக்குள்ள தான்பா ரைடு ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்னா மஹிந்திரா மேக்ஸிமம் எடுத்துருங்க. மைலேஜ் கிங்னே சொல்லலாம். இது மாதிரி சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு, சின்ன சின்ன தெருக்கல்ல போறதுக்கு ஒரு சூப்பரான வண்டி இந்த வண்டி. அண்ணன் நான் டீடைல் கேட்டு தாங்க சொல்றேன், நானா சொல்லல. கேட்டேன் எதுக்கு யாருக்கு செட் ஆகுன்னு கேட்டேன். சொல்லுங்க ப்ரோ அப்படின்னாப்ல. வண்டி டீடைலாம். ஆனா அதே மாதிரி லோ பட்ஜெட்ல வண்டி விரும்புறவங்களுக்கு இது பெஸ்டா இருக்கும். லோ பட்ஜெட், அது ஹைலைட். ஆமா, 2016 மாடல். இது 16 மாடல், சிங்கிள் ஓனர், 1 வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. ரேட் வந்து 250 தான் கேக்குறோம், அதுவும் நெகோஷியபிள் தான். நல்லா, அதுவும் மேல தொட்டி நல்லா ஹைட் ஏத்தி ஜம்மு போடுறாங்க, கட்டியிருக்காங்க. நீங்க வந்து எனக்கு டாடா ஏசி ஹை பட்ஜெட் எனக்கு செட் ஆகாது, எனக்கு டாடா ஏசி விட கொஞ்சம் சின்ன வண்டி வேணும், மைலேஜ் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த வண்டி எடுக்கலாம். பெஸ்ட் வந்து காய்கறி பழ வியாபாரம் பண்றவங்களுக்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும். லோக்கல் யூசேஜுக்கு சூப்பரா செட் ஆகும். விலைனா 250 கேக்குறோம், அதுவும் நெகோஷியபிள் தானா. லோன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோனே கிடைக்கும். ஒரு 50,000 ரூபாய், அதையும் குறைச்சி பேசினா ஒரு 30,000 40,000 கையில இருந்தாலும் இந்த வண்டி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது தங்கம், டாடா ஏஸ் கோல்டு. அதைத்தான் தங்கம்னு சொன்னேன். அதுவும் இந்த தங்கம் பாத்தீங்கன்னா கூடுதல் தங்கம்னு சொல்லலாம், ஏன்னா சிஎன்ஜியோட இருக்கு. பெட்ரோல் பிளஸ் சிஎன்ஜி இல்ல, ஒன்லி சிஎன்ஜி. இது சிஎன்ஜி ஃபிட். ஆனா அதுல இது என்ன பிளஸ்னா சிஎன்ஜி பிளஸ் தான். இதுல பிளஸ், சிஎன்ஜி பிளஸ் மாடல் பேரு சிஎன்ஜி பிளஸ். அது என்ன பிளஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சிலிண்டர் எக்ஸ்ட்ரா இருக்கும் இதுல. அதாவது ஃபியூல் டேங்க் வந்து ஒரு டேங்க் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. ஓகே, அப்போ பெட்ரோலை பத்தி யோசிக்கவே வேணாம். பெட்ரோலை பத்தி யோசிக்கவே தேவையில்ல. டோட்டலா வந்து 3 டேங்க் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு 21 கிலோ வரைக்கும் இதுல சிஎன்ஜி பிடிக்கும். அதனால ஒரு மைலேஜ் வைஸும் பாத்தீங்கன்னா கிலோவுக்கு ஒரு 23 மினிமம் கொடுக்கறதுனால மைலேஜ் கிங்னே சொல்லலாம். சிட்டி உள்ள ஓட்டுறதுக்காக இருந்தாலும் சரி, இல்ல வந்து நீங்க வந்து கொஞ்சம் லாங் வரைக்கும் கூட எடுத்துட்டு போலாம் தைரியமா. உங்க ஏரியால சிஎன்ஜி இருக்கிற பட்சத்துல நீங்க தான் கிங், இந்த வண்டி வச்சிருக்கவங்க தான் கிங்னு சொல்லலாம். டபுள் சிலிண்டர்னு சொல்லிட்டீங்க, அதுக்கு மேல என்ன பயம்? ஏன்னா இப்போ வந்து ஃபியூல் ரேட்டும் வந்து ஏறிட்டு இருக்கிறதுனால மைலேஜ் வைஸ் நம்ம கணக்கு போட்டோம்னா சிஎன்ஜி எடுக்கிறது உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். இந்த காலகட்டத்துல சரி உங்களுக்கு சிஎன்ஜி தான் ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஏன்னா கிலோவுக்கு 23க்கு மேல மினிமம் நான் சொல்றேன். மினிமமே வந்து 23க்கு மேலதான் கிடைக்கும். கேக்குற விலை வந்து பாத்தீங்கன்னா வெறும் 4,30,000 ரூபாய் தான் கேட்கறோம். லோன் நெகோஷியபிள் தான். லோன் வந்து ஃபுல் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். ஆமா, மாடல் வந்து பாத்தீங்கன்னா 2023 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 2 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். 0 டவுன் பேமெண்ட், முன்பணமே கட்ட தேவை கிடையாது. மாரன் கார்ஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பெரிய வண்டில ஒரு பெரிய வண்டி, சூப்பரா இருக்கும். ஓகே, இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா டாடால 1260 சொல்லுவாங்க. 6 கியர் டிரான்ஸ்மிஷன் வண்டி இது. 6 கியர் வண்டி இது. தொட்டி வந்து பாத்தீங்கன்னா 20 அடி லென்த். இது 20 அடி லென்த். ஆமா,
மேல நம்ம தார்பா போடணும்னா போட்டுக்கலாம் நினைக்கிறேன். தார்பாய் போடனாலும் போடலாம், மேல ஆங்கிள் கொடுத்துறதுனால Angle உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஈஸியா இருக்கும், தார்பாய் போட்டு கட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். வண்டி வந்து பாத்தீங்கன்னா 7.5 டன் பாசிங், இது 7.5 டன் பேலோடு கெப்பாசிட்டி. இது ஓகே 2023 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. எஃப்சி 2 வருஷம், இன்சூரன்ஸ் 1 வருஷம் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. ஆக்சுவலா இதுலதான் நம்ம ஒரு பெரிய ஒரு ஆஃபரே நம்ம கொடுக்க போறோம். பெரிய ஆஃபர். பெரிய நாங்க offer. வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு 600-650 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி. அப்போ பெஸ்ட் ஆஃபரா இருக்கணும். பெஸ்ட் ஆஃபர் என்னன்னா இவ்வளவு பெரிய வண்டியை நீங்க 0 டவுன் பேமெண்ட்ல எடுத்துட்டு போகலாம். அமௌண்டே வேண்டாம். அமௌண்டே வேணாம், 0 டவுன் பேமெண்ட்ல முன்பணமே இல்லாம எடுத்துட்டு அப்போ போகலாம். விலை கம்மியா தான் சொல்ல போறீங்க. விலையும் கம்மி தான். என்ன விலைனா சொல்றோம்? 1350 நம்ம சொல்றோம், 1350 சொல்றோம். மார்க்கெட்ல வந்து 15, 14.5 அந்த ரேஞ்ச் சொல்லுவாங்க, போயிட்டு இருக்கு வண்டி. போயிட்டு இருக்கு. நம்ம 1350 சொல்றோம், அதுவும் நெகோஷியபிள் தான். பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுத்தலாம் 0 டவுன் பேமெண்ட்ல. ஸோ அமௌண்டே வேண்டாம், பெரிய வண்டிக்கு அமௌண்டே தேவையில்ல. இந்த வண்டி எடுக்கணும்னா உங்க கையில 1 ரூபா கூட முன்பணம் தேவையில்ல. இவ்வளவு பெரிய வண்டியை ஃபுல் லோன்லயே பண்ணி கொடுத்துலான்றப்பல 0 டவுன் பேமெண்ட்ல. வண்டியோட டீடைல் டாடா 1212. வண்டியோட டீடைலாம் ஆனா இது வந்து டாடா 1212 2024 மாடல்னா. காருக்கு ஃபேன்சி நம்பர் பார்த்திருக்கோம், இந்த வண்டிக்கு ஃபேன்சி நம்பர். ஆமா ஆமா, ஓனர் வந்து தேடி வாங்கியிருக்காப்ல வண்டி நம்பர் 8400 வண்டி நம்பர். அண்ணா இது தொட்டியை பார்த்தா அந்த ட்ரெயின் பெட்டி மாதிரி பெருசா போகுது. ஆனா 22 அடி நீட். 22 அடி 22 அடி. ஆனா எல்சிவி டோல்ல வரும். எல்சிவி தான். எல்சிவி தான். இது 7.5 டன் பேலோட் கெப்பாசிட்டி. இது ஓகே. டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் ஆறுமே ஆவரேஜா இருக்கு. ஃப்ரண்ட்ல மட்டும் 90%க்கு மேல இருக்கு. வண்டி இன்ஜின் கண்டிஷன் சூப்பரா இருக்கும். 24 மாடல், சிங்கிள் ஓனரு, 2 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். பண்ணியே கொடுத்துடலாம். ஆமா, எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். பெயிண்டிங் அடிச்சு ரெடியா நிக்குது. அட்வான்ஸ் பண்ணீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணிடலாம். அதுனா 0 டவுன் பேமெண்ட் சொல்லிட்டு அப்புறம் அட்வான்ஸ் கேக்குறீங்களேன்னு கேட்டீங்கன்னா, அட்வான்ஸ் பண்ணாதான் நம்ம வந்து எஃப்சி இன்சூரன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கஸ்டமர் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆனா 0 டவுன் பேமெண்ட்ல பண்ணிட்டு உங்களுக்கு அட்வான்ஸ் கேக்குற விலை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். விலை வந்து பாத்தீங்கன்னா 14 ரூபா கேக்குறோம், அதுவும் நெகோஷியபிள் தான். சோ கம்மி பண்ணி பேசிக்கலாம். எவ்வளவு கம்மி பண்ணி பேசினாலும் ஃபுல் லோனும் போட்டுடலாம். மிஸ் பண்ணிடுறாங்க. கையில பணமே இல்லாம வண்டி வாங்கணும், அதுவும் பெரிய வண்டி அப்படின்னா தாராளமா இந்த வீடியோ மஸ்டா ட்ரை பண்ணுங்க. அண்ட் இது போக நிறைய வண்டி இருக்கு, இன்னும் காமிக்காத நிறைய வண்டிகள் ஷோல்டர் ஆகி வண்டியை நிப்பாட்டி இருக்காங்க. அந்த வண்டியில நான் இன்னைக்கு ரிவ்யூ பண்ணணும்னு நினைச்சேன். ஆக்சுவலா அதெல்லாம் வண்டியை முடிச்சிட்டாங்க. ஆனா அடுத்து பாக்குற வண்டி பிக்கப். பொலேரோ. இது வந்து மேக்ஸி ட்ரக்ல டிஏ இன்ஜின். டிஏ இன்ஜின் நம்ம காமிக்கணும்னு சொன்னா டிஏ இன்ஜின். ஆமா ஆமா, ஏற்கனவே சொல்லியிருந்தால அதான். இது எப்பவுமே நம்ம வீடியோல வந்து ஒரு டிஏ இன்ஜின் எப்பவுமே இருக்கும். எப்பவுமே டிஏ இன்ஜின் இருக்கும். ஆனா டிஏ இன்ஜின் வந்து கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். தேடி தான் எடுத்துட்டு வரோம். ஏன்னா டிஏ இன்ஜின் அதிகமா மார்க்கெட்ல நிறைய பேர் ரேட் அதுக்காக மாரன் காசுல கம்மியா தான் சொல்லலாம், கூட சொல்லக்கூடாது. கண்டிப்பா கம்மியாவே சொல்லிடலாம். 2016 மாடல். 16 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. ஓகே. எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா 1 வருஷம் இன்சூரன்ஸ் 1 வருஷம் பண்ணி கொடுத்துடலாம். ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 470 பண்ணலாம். 470 பண்ணலாம். லோன் எவ்வளவு ஆகும்? லோன் ஒரு 430 வரைக்கும் கிடைக்கும். ஒரு 40,000 30,000 கையில இருந்தா வண்டி எடுத்துக்கலாம். அதுவும் டிஏ இன்ஜின். டிஏ கிடைக்கிறது கஷ்டம், மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து பாக்குற வண்டினா படா தோஸ்து i3 பிளஸ். இது வண்டி வந்து தெளிவா இருக்கும். ஆக்சுவலா வண்டி வந்து நம்ம கிட்ட ஆல்ரெடி எடுத்துட்டு போயிட்டாங்க இந்த கஸ்டமர். எடுத்துட்டு போயிட்டு அவங்களுக்கு வந்து கம்பெனி செட் ஆகாதனால வண்டி வந்து திரும்ப சேல்ஸ் பண்ணி கொடுக்க. ஏற்கனவே நம்ம இதே மாதிரில ஒரு வண்டி கண்டினியூ டியூன்னு சொல்லி போட்டோம். கஸ்டமர் கொண்டு வந்திருந்தாங்க. ஆனா இது வந்து கண்டினியூ டியூ பண்ண முடியாது. கஸ்டமர் வந்து அவங்க செட்டில்மெண்ட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க. அங்க லோன் எவ்வளவு இருக்கோ அதை நான் க்ளோஸ் பண்ணி அப்படியே பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. வண்டி ரேட் வந்து 650 வரும். 2022 மாடலு i3. ஆனா i3 கேக்குற விலை அதான் 650. அங்க ஆல்ரெடி லோன் இருக்கு இல்லீங்களா? லோன் இருக்கு. லோன் அப்படியே மாத்திக்கிற மாதிரி தான். சிவில் நல்லா இருந்தா அப்படியே வண்டி ஓகேனா அவங்க அந்த லோனுக்கு மாத்தினாலே போதுங்க. லோனுக்கு மாத்தினாலே போதும். அவங்களே வந்து ஏதாவது லோன் ஏதாவது எக்ஸஸா இருந்ததுன்னா ரீசன் என்ன ரீசன் கஸ்டமர் வந்து மாச சம்பளத்துக்கு கம்பெனில வேலை செய்யறாரு. அவரோட கம்பெனில வண்டி எடுத்து விட்டுருக்காரு. அவருக்கு செட் ஆகல, பிசினஸ் செட் ஆகல, டிரைவர் வச்சு மெயின்டைன் பண்ண முடியாதனால செட்டில்மெண்ட் பண்றாரு. வேற ஒண்ணும் இல்ல. கையில இருந்து ஏதோ ஒரு 30,000 கூட அவரே கூட தரேன்னு சொல்லிட்டாரு. ஏதாவது செட்டில்மெண்ட் அங்க அதிகமா இருந்ததுன்னா. அவருக்கு சிவில் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நீட்டு வண்டி கொடுக்குறாரு. ஏதோ நம்மளால முடிஞ்சது கஸ்டமருக்கு ஹெல்ப் பண்ணுவோம் தான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நேர்ல விசிட் பண்ணா பாருங்க. இது வியாபார நோக்கத்துக்காக கிடையாது, கஸ்டமருக்காக நம்ம பண்ணி கொடுக்கோம். ஆனா இந்த வண்டியோட டீடைல். ஆனா இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் ஹெச்டி 2015 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 1 வருஷம் எஃப்சி 1 வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். லோ பட்ஜெட்ல ஒரு நல்ல கூண்டு வண்டி வேணும்னா, ஆமா கூண்டு வண்டி ஒரு லோ பட்ஜெட்ல வேணும்னா இந்த வண்டி எடுக்கலாம். கூண்டு நல்லா தெளிவா இருக்கும். கண்டெய்னர் டைப் கூண்டு தான். டயர் பாயிண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா 4 டயருமே புது டயர், எம்ஆர்எஃப் புது டயர் போட்டு இருக்கு. எஃப்சி இன்சூரன்ஸ் 1 இயர் பண்ணி கொடுத்துடலாம். ரேட் வந்து பாத்தீங்கன்னா 330 நம்ம கேக்குறோம்னா அதுவும் நெகோஷியபிள் தான். பெஸ்டான பிரைஸ்ல பண்ணி கொடுத்துடலாம். எவ்வளவு கையில இருந்தா இந்த வண்டி எடுத்துக்கலாம்? ஆனா இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கையில வந்து ஒரு 30,000 ரூபாய் இருந்தா போதும், பேலன்ஸ் லோன் பண்ணிக்கலாம். டாடா ஏஸ் ஹெச்டிக்கு வெறும் 30,000 கையில இருந்தா போதும் இந்த வண்டி நீங்க வந்து எடுத்துக்கலாம்.
வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மாறன் கார்ஸினுடைய கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே ஸ்க்ரீன்ல கொடுத்துருக்கேன். தாராளமா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தரமான அப்டேட்டுக்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து நாங்க எப்ப அடுத்த அப்டேட் எதிர்பார்க்கலாம்? கண்டிப்பா இந்த வண்டி முடிஞ்சது ஒரு 10 நாள் முடிஞ்சதுன்னா இன்னொரு 10 நாள்லயே கூட கட்டாயம் போட்டுடலாம். ஏன்னா நீங்க கொடுக்கக்கூடிய பிரைஸ் இன்னொன்னு நீங்க இந்த இன்ஜின் வாரண்டி, அப்புறம் பாத்தீங்கன்னா வண்டியோட குவாலிட்டி, டயர்லன்னா டயர் போட்டு கொடுக்குற இந்த மாதிரி விஷயம்லாம் கண்டிப்பா மக்களை வந்து அட்ராக்ஷன் பண்ணுதுன்னு சொல்லலாம். கண்டிப்பா நான் அதுவும் இல்லாம 0 டவுன் பேமெண்ட்லயே பண்ணி கொடுத்துருக்கோம். அதான் ஹைலைட். ஏன்னா உங்க கையில தொழில் இருந்தா போதும், உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு நாங்களும் வந்து ஒரு பங்காற்றுறோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.